Hello, welcome to this lecture on Moments about origin. Previous classல momentsனா என்ன, central moments வந்து எப்படி find out பண்ணலாம்ன்றத பார்த்துருந்தோம். Central moments கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் ரெண்டு விதமான ஃபார்முலாஸ் இருக்கு. x1, x2, x3 up to xn n number of points இருந்தால் அதுக்கான central moments value summation of I equal to 1 up to n xi minus x bar whole power r divided by n. இங்கே x bar என்கிறது மீன் உடைய வேல்யூ. ரெண்டாவது ஃபார்முலா x1, x2, xn n number of values இருக்கு. f1, f2, fn அதுக்கான frequencies இருக்கும் பொழுது அதுக்கான central moments கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா μr equal to summation of I equal to 1 up to n fi xi minus x bar whole power r. இப்போ போன ஃபார்முலாவுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு என்ன வித்தியாசம்னா இங்கே எஃப்ஐயால் மல்டிஃபிகேஷன் பண்ணியிருப்போம், அதாவது ஒவ்வொரு வேல்யூவும் அதனுடைய ஃப்ரீக்குவன்சியால் மல்டிஃபிகேஷன் பண்ணியிருப்போம். இங்கே கேபிட்டல் என்னங்கிறது சம் ஆஃப் ஆல் த ஃப்ரீக்குவன்சிஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் சம் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அதை கேபிட்டல் என்ன எடுத்து எழுதணும். இந்த ரெண்டு விதத்தில் சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றத ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி கிளாஸில் மூமெண்ட்ஸ் அபவுட் ஆரிஜினை பொறுத்து எப்படி மூமெண்ட் கண்டுபிடிக்கிறது. போன கிளாஸ் மீனை பொறுத்து மூமெண்ட் கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் மூமெண்ட். இங்கே எக்ஸ் பாருக்கு பதில் 0ன்னு வந்திருந்ததுன்னா அது மூமெண்ட்ஸ் அபவுட் ஆரிஜின். ஒருவேளை எக்ஸ் பாருக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு நம்பர், நான் ஆர்பிச்சரியாக நானே ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன்னா அது மூமெண்ட்ஸ் அபவுட் த ஆர்பிச்சரி பாயிண்ட் வேல்யூ. இப்போ ஃபஸ்ட் கேஸில் மூமெண்ட்ஸ் அபவுட் ஆர்பிச்சரி நம்பர் x1, x2, x3, xn are the values of a variable x. ஒரு xங்கிற ரேண்டம் வேரியபிள்னுடைய x1, x2, xn n வேல்யூஸ் இருக்குது. அதுக்கான ஃப்ரீக்வன்சிஸும் கொடுத்துருக்காங்க f1, f2, f3 up to fn respectively. the rth one mu r prime, இங்கே mu r prime சென்ட்ரல் மூமெண்ட்டுக்கான நோட்டேஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னா mu r. இதுவே ஆர்பிச்சரி நம்பரை பொறுத்து மூமெண்ட் கண்டுபிடிச்சோன்னா அதுக்கான நோட்டேஷன் வந்து mu r prime. இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் பாருக்கு பதில் இப்போ நான் எதை யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஏதோ ஒரு நம்பர், ஆர்பிச்சரியான ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1/n summation of I equal to 1 fi xi minus a whole power r r equal to 0 1, 2 up to n. இதில் nங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். summation of all the frequencies. இதில் mu not prime இங்கே கண்டுபிடிக்கும் பொழுது வேல்யூ வந்து 1. அடுத்தது r equal to 1 mu 1 ப்ரைம்கான வேல்யூ அப்ளை பண்ணும்போது summation 1/n summation of I equal to 1 up to n fi xi multiplication with a up to n. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் xi உள்ளே எடுத்துகிட்டு போகணும். fi into xi summation 2 fi xi இதுக்கு தனியாக சமேஷனும் ஏங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துடும். அடுத்தது 1/n summation of fi வந்து என்ன வரும்னா கேபிட்டல் n, என்னுக்கு n வந்து கேன்சல் ஆகும், இங்கே ஏ மட்டும் நிற்கும். இது 1/n divided by multiplication with the summation of I equal to n fi into xi which is x bar. இப்போ x bar minus a mu 1 prime equal to x bar minus a. Similarly mu 2 prime 1/n, இப்போ r இருக்க வேண்டிய இடத்துல 2ன்னு எழுதணும். summation of I equal to 1 up to n fi xi minus a the whole square. அடுத்தது mu 3 prime 1/n summation of I equal to 1 fi xi minus a whole power 3. இப்போ இந்த கால்குலேஷனில் எக்ஸ்னுடைய வேல்யூஸில் காமனாக ஒரு ஃபேக்டர் ஹெச்னு இருக்கும், அதாவது காமன் இன்டர்வல் இருக்கும், அதை ஹெச்னு எடுத்துக்கணும். அடுத்தது ஏங்கிறது அந்த இன்டர்வலில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம், x மைனஸ் ஏ. யூங்கிறது x மைனஸ் ஏ டிவைடட் பை ஹெச். இது உங்களுக்கு ப்ராப்ளம் ரொம்ப தெளிவாக புரியும். இப்போ x1, x2, x3, xn இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் இருந்ததுன்னா அதை ஹெச்னு எடுத்துக்கணும். ஏங்கிறது அந்த x1, x2, x3, xn வேல்யூஸில் ஏதோ ஒரு நம்பரை எடுத்துகிட்டு பெரும்பாலும் மிட் பாயிண்ட்டாக எடுத்துப்போம். மிட் பாயிண்ட் இருந்து மற்ற எல்லா வேல்யூவும் கிடச்சிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக கிடச்சிரும். mu xi minus a divided by h. இப்போ இந்த மியூவை
இங்கே ஃபார்முலாவில் இன்க்ளூட் பண்ணும்போது மியூ ஆர் ப்ரைம் 1/n FIR மியூ எடுத்துகிட்டு வரும் 1/n summation of I equal to 1 up to n FI மியூ I whole power r h power r. இங்கே என்ன ஆர்னுடைய வேல்யூங்க என்ன எழுதுகிறோமோ அதே வேல்யூங்க ஹெச்னுடைய பவரில் வந்து எழுதணும். இது மூமெண்ட்ஸ் அபவுட் த ஆர்பிட்ரரி நம்பர், ஏதோ ஒரு நம்பரை பொறுத்து மூமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்தது மூமெண்ட்ஸ் அபவுட் த ஆரிஜின். போன இதில் மூமெண்ட்ஸ் அபவுட் ஏதோ ஒரு நம்பரை பொறுத்து மூமெண்ட் கண்டுபிடிச்சோம். இங்கே ஏதோ ஒரு நம்பர் கிடையாது, பர்டிகுலராக ஆரிஜின் அதாவது ஜீரோவை பொறுத்து மூமெண்ட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுலேயும் x1 x2 xn n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அது கரஸ்பாண்டிங்காக ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. இதுக்கான மூமெண்ட்ஸ் அபவுட் த ஆரிஜின், இதுக்கான சிம்பிள் என்ன யூஸ் பண்ணணும், VR சமேஷன் ஆஃப் 1/n summation of I equal to 1 up to n FI xi minus r. சென்ட்ரல் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா மியூ ஆர் 1/n summation of I equal to 1 up to n FI xi minus x bar whole power rனு வந்திருந்தது. இப்போ x பாரை எடுத்துகிட்டு நான் எதை சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன்னா 0, xi minus 0 என்ன ஆகும், xiன்னு கிடைக்கும். அதான் xi minus whole power r. இதுக்கான நோட்டேஷன் எதை யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா VRங்கிறது மூமெண்ட்ஸ் அபவுட் த ஆரிஜின், மியூ ஆர்ங்கிறது மூமெண்ட் அபவுட் த மீன், மியூ ஆர் ப்ரைம் அது எதை குறிக்குதுன்னா மூமெண்ட் அபவுட் எனி ஆர்பிட்ரரி நம்பர், அந்த நம்பர் எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். சரி, உங்களுக்குள்ளே ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ சென்ட்ரல் மூமெண்ட்டுக்கும் மூமெண்ட் அபவுட் ஆர்பிட்ரரி பாயிண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ மியூ1 ஆல்வேஸ் 0, மியூ2ங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மீனை பொறுத்து வந்தது மீன், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஆர்பிட்ரரி நம்பர். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஆர்பிட்ரரி நம்பர். இப்போ இந்த ஃபார்முலாவுக்கான ப்ரூஃப்ஸ்லாம் நான் உங்களுக்கு எதுவும் தெரியல, ஃபார்முலா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறேன். மியூ2ங்கிறது மியூ2 ப்ரைம் மைனஸ் மியூ1 ஸ்கொயர். மியூ2ங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம், அது வேரியன்ஸை டினோட் பண்ணுறது. மியூ3 ப்ரைம் மைனஸ் 3 மியூ2 ப்ரைம் மியூ1 ப்ரைம் ப்ளஸ் 2 மியூ1 ப்ரைம் க்யூப். இதை எப்படி சொல்லலாம்னா சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரரி நம்பரை பொறுத்து இருக்கிறது, ஆர்பிட்ரரி நம்பரை பொறுத்து மூமெண்ட்ஸ். அடுத்தது மியூ4 ப்ரைம் மைனஸ் 4 மியூ3 ப்ரைம் ப்ளஸ் மியூ1 ப்ரைம் ப்ளஸ் 6 மியூ2 ப்ரைம் மியூ1 ப்ரைம் ஸ்கொயர் மைனஸ் 3 மியூ1 ப்ரைம் பவர் 4. அதே மாதிரி சென்ட்ரல் மூமெண்ட்ஸ்க்கும் மூமெண்ட்ஸ் அபவுட் த ஆரிஜினுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூமெண்ட்ஸ் அபவுட் த ஆரிஜின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் மூமெண்ட்ஸில் ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். V1 x பார் வந்து டினோட் பண்ணுது, V2ங்கிறது சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 ப்ளஸ் மீனை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். அடுத்தது மூமெண்ட்ஸ் அபவுட் த ஆரிஜின் ஆஃப் ஆர்டர் 3 which is equal to mu3 plus 3 mu2 x bar plus x bar whole cube. V4ங்கிறது mu4 plus 4 mu3 x bar plus 6 mu2 x bar square plus x bar whole power 4. At Carl Pearson coefficients beta and gamma coefficients. Beta 1க்கான ஃபார்முலா mu3 square divided by mu2 whole power 3. Beta 2 equal to mu4 divided by mu2 square. இந்த beta 1 beta 2 எதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும்னா skewness and kurtosis of the distribution. skewnessங்கிறது கொடுத்துருக்கூடிய வேல்யூஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதிகமாக இருக்கா அல்லது ரைட் ஹேண்ட் சைடு அதிகமாக இருக்கா, எதை பொறுத்ததுன்னா மீனை பொறுத்தது. கர்டோசிஸ்ன்றது அந்த வேல்யூஸ்னுடைய ஹைட்டை வந்து மென்ஷன் பண்ணுறது, ரொம்ப பீக்கில் இருக்குமா அல்லது ரொம்ப லோயராக இருக்குமா அல்லது மிடிலாக இருக்குமான்றது கர்டோசிஸை டினோட் பண்ணுறது. இது நெக்ஸ்ட் செஷன்ஸில் இதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்கியூனஸையும் கர்டோசிஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா mu3, அதாவது சென்ட்ரல் மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஸ்கியூனஸும் கர்டோசிஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
Our first example, the first three moments of a distribution about the value 2. இப்போ ரெண்டுங்கிறது ஏதோ ஒரு நம்பர், அதுக்கான மூமெண்ட்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 16, -40 ஃபஸ்ட்டு 3 மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஏ ஆர்பிட்ரரி நம்பராக என்ன எடுத்துக்கலாம்னா 2, μ1 ப்ரைம்னுடைய வேல்யூ வந்து 1, μ2 ப்ரைம் வந்து 16, μ3 ப்ரைம் வந்து -40. μr சென்ட்ரல் மூமெண்ட் அபவுட் த மீன், μr ப்ரைம் அப்படின்னு சொல்கிறது மூமெண்ட்ஸ் அபவுட் த ஆர்பிட்ரரி நம்பர், விஆருங்கிறது மூமெண்ட்ஸ் அபவுட் த ஆரிஜின். இந்த சிம்பிளுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் ஆர்பிட்ரரி வேல்யூ வந்து 2. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷோ தட் த மீன் இஸ் 3. மீனுடைய மதிப்பு வந்து 3ன்னு நம்ம டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். மீனுடைய வேல்யூ 3, வேரியன்ஸ்னுடைய மதிப்பு 15. வேரியன்ஸுங்கிறது சென்ட்ரல் மூமெண்ட்னுடைய செகண்ட் ஆர்டர் வந்து வேரியன்ஸ். அடுத்தது μ3னுடைய மதிப்பு -86ன்னு எடுத்துகிட்டு வரணும். μ1 ப்ரைம் ஈக்குவல் டு x பார் மைனஸ் a. இது எங்கே இந்த ரிலேஷன்? μ1 ப்ரைம் கிளாஸ் பிகினிங்கில் μ1 ப்ரைம் விச் இஸ் ஈக்குவல் டு x பார் மைனஸ் a. இப்போ ஏனுடைய மதிப்பு தெரியும், μ1 ப்ரைம்னுடைய மதிப்பு தெரியும். இதுலேருந்து எதை டெரைவ் பண்ணிடலாம்னா x பார்னுடைய மதிப்பு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால் μ1 ப்ரைம் ஈக்குவல் டு x பார் மைனஸ் a, x பார் ஈக்குவல் டு μ1 ப்ரைம் ப்ளஸ் a ஆட் பண்ணும்போது மீனுடைய மதிப்பு வந்து கிடச்சிருது விச் இஸ் 3. அடுத்தது வேரியன்ஸ். வேரியன்ஸ்க்கும் மூமெண்ட்ஸ் அபவுட் த ஆர்பிட்ரரி நம்பருக்கான ரிலேஷன்ஷிப் μ2 ஈக்குவல் டு μ2 ப்ரைம் மைனஸ் μ1 ப்ரைம் ஸ்கொயர், μ3 ஈக்குவல் டு μ3 ப்ரைம் மைனஸ் 3 μ2 ப்ரைம் μ1 ப்ரைம் ப்ளஸ் 2 μ1 ப்ரைம் த ஹோல் கியூப். இப்போ μ2 ப்ரைம் மைனஸ் μ1 ப்ரைம் ஸ்கொயர் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஆன்சர் 15 கிடைக்குது. μ3 சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரரி வேல்யூ கேபிட்டல் ஏவை பொறுத்து. μ3 ப்ரைம் μ2 ப்ரைம் μ1 ப்ரைமை சப்ஸ்டியூஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்பொழுது -86ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். So move on to the next example. The first 4 moments of a distribution about the value 35 are -1.8, 240, -1020 and 1,44,000. Find the values of μ1, μ2, μ3, μ4. μ1 மதிப்பு ஆல்ரெடி 0, μ2, μ3, μ4க்கு நீங்கள் ஃபார்முலாவில் கொடுத்துருக்க வேல்யூ -1.8 μ1 ப்ரைம்னு எடுத்துக்கணும். அடுத்தது 240 μ2 ப்ரைம்னு வந்து எடுத்துக்கணும். -1020 μ3 ப்ரைம், 1,44,000 μ4 ப்ரைம்னு எடுத்து இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி இது ரொம்ப சிம்பிள் வெரிஃபிகேஷன்ஸ் தான். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கால்குலேட் த வேரியன்ஸ் அண்ட் த தேர்ட் சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. இதில் xi வேல்யூ இருக்குது, அடுத்தது fi வேல்யூ இருக்குது. எக்ஸ்னுடைய வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதியிருக்கிறேன். அடுத்தது எஃப்னுடைய மதிப்பு. இப்போ எக்ஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ ஹெச்னுடைய மதிப்பு ஸ்டெப் சைஸ் வந்து 1ன்னு இருக்குது. நான் ஏதாவது ஒரு ஆர்பிட்ரரி நம்பர் கரெக்டாக நான் மிட் வேல்யூவில் எடுத்துக்கிறேன். அதனுடைய மதிப்பு 4, a ஈக்குவல் டு 4, x மைனஸ் a டிவைடட் பை h. இதில் யூனுடைய மதிப்பு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எக்ஸ்னுடைய வேல்யூ 0, 0லேருந்து ஏவை சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது -4 டிவைடட் பை 1. அடுத்தது 1லேருந்து -4 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது -3, 2லேருந்து -4 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது -2, 3லேருந்து -4 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணால் -1, 4லேருந்து 4 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது 0ன்னு வந்து கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது 5லேருந்து நீங்கள் 4 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணால் 1 அண்ட் ஸோ ஆன். அடுத்தது எஃப்ஐயும் யூவையும் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுது. 1 மல்டிப்ளைட் வித் -4, ஆன்சர் -4. 9 மல்டிப்ளைட் வித் -3, -27. 26 மல்டிப்ளைட் வித் -2, -52. 59 மல்டிப்ளைட் வித் -1, -59. சிமிலர்லி இந்த எல்லா வேலையும் மல்டிஃபிகேஷன் பண்ணணும்.
அடுத்தது யூஎஸ் எஃப் மல்டிப்ளைட் வித் யூ ஸ்கொயர். யூ ஸ்கொயர்னா மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16 மல்டிப்ளைட் வித் 1 16 அகைன் 16 கிடைக்கும். யூஎஸ் ஸ்கொயர் பண்ணுறோம் 3 ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9 மல்டிப்ளைட் வித் 9 வந்து 81. அடுத்தது மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் +4 மல்டிப்ளைட் வித் 26 104 கிடைக்கும். அடுத்தது மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 மல்டிப்ளைட் வித் 59 இது சிமிலர்லி யூ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. ஸ்கொயர் பண்ணிவிட்டு வரக்கூடிய வேல்யூ கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய பாயினுடைய மதிப்பை கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்தது யூவை க்யூப் பண்ணணும். க்யூப் பண்ணி எஃப்ஆ கூட மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுதணும். இதனுடைய சமேஷன் ஆஃப் எஃப்யூ ஸ்கொயர், அடுத்தது சமேஷன் ஆஃப் எஃப்யூ க்யூப், இந்த 3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். μ1 prime கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சமேஷன் ஆஃப் FU டிவைடட் பை n இன்டு h. சமேஷன் ஆஃப் FU கான வேல்யூ -7 capital N's sum of all the frequencies 256. அடுத்தது μ2 prime சமேஷன் ஆஃப் FU ஸ்கொயர் டிவைடட் பை n, h உடைய மதிப்பு 1, சமேஷன் ஆஃப் FU ஸ்கொயர் உடைய வேல்யூ 5070 divided by 256 டிவைட் பண்ணும்போது 1.9805. அடுத்தது μ3 prime சமேஷன் ஆஃப் FU3 ஹோல் கியூப் டிவைடட் பை n, h உடைய வேல்யூ 1, -37 divided by 256 டிவைட் பண்ணும்போது -0.1445 வந்து கிடைக்கும். இப்போ மூமெண்ட்ஸ் அபவுட் த மீன் உடைய வேல்யூ 0 சென்ட்ரல் மூமெண்ட் இப்போ எனக்கு எது தெரியும்னா μ1 prime μ2 prime μ3 prime μr primeன்றது மூமெண்ட்ஸ் அபவுட் த ஆர்பிட்ரரி நம்பர். இப்போ μ2ங்கிறது மூமெண்ட்ஸ் அபவுட் த மீன், அதாவது சென்ட்ரல் மூமெண்ட்ஸ். μ2 prime μ1 prime ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை சப்ஸ்டியூஷன் பண்ணி எங்கள் கால்குலேட்டரில் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது வேரியன்ஸ், இதான் வந்து வேரியன்ஸோடைய மதிப்பு. அடுத்தது μ3 prime -3 μ2 prime multiplied with μ1 prime plus 2 μ1 prime the whole cube. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது தேர்ட் சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் வந்து கிடைச்சிடும். இது எல்லாத்துலேயுமே சென்ட்ரல் பாயிண்ட் எதை நோட் பண்ணணும்னா μr சென்ட்ரல் மூமெண்ட், இந்த சிம்பிள் நோட்டேஷன் தெரியணும். μr prime மூமெண்ட்ஸ் அபவுட் ஆரிஜின், Vrங்கிறது சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் அபவுட் ஆரிஜின். Thank you for the lesson.